சுக்கா செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 பரட்டு பரட்டிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை 2 பரட்டு பரட்டிட்டு மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கறி மசால் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வத்தல் தூள், அதை 2 பரட்டு பரட்டிட்டு வெட்டி வச்சிருக்கிற நுரையீரலை போட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியில் கருவேப்பிலை தூவிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி அதில் தண்ணி ஊறிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை குக்கரை மூடி 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 விசில் அடித்ததுக்கப்புறமா விசில் ஏர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நுரையீரல் சுக்கா நமக்கு ரெடி ஆயிரும். இது சாதத்தோட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம், அல்லது தனியாக கிண்ணத்தில் போட்டு கூட நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.